வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு 2025 மே 25 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. முக்கடலை பொறுத்த வரைக்கும் வலுவான காற்று முக்கடலிலும் பயணிக்கிறது. குறிப்பாக அரபிக்கடலில் அச்சுறுத்தும் கடுங்காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளிலையும் 60, 65, 55க்கு குறையாத வேகத்தில் காற்று பயணிக்கிறது. இந்த காற்று கோடியக்கரை முனையை தொட்டுக்கொண்டு அந்தமான் வடக்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறது. காரணம், அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் நேற்று நீடித்தது. அது ரத்னகிரி அருகே கரை கடந்து மகாராஷ்டிராவின் உள்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கு. இதனால் அரபிக்கடல் காற்று வலுவாக இருக்கிறது. வங்கக்கடலிலும் நேற்று முன்தினம் 23ஆம் தேதி உருவான காற்று சுழற்சி அது வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வடக்கு அந்தமான் கடற்பகுதியை நோக்கி வலுவான காற்றாக பயணிக்கிறது. இந்த காற்று குமரிக்கடலையும் வலுவாக இருக்குது. இது தினசரி மதிய மாலையில் மிகவும் வலுவாக இருக்கும். தயவு செய்து வரக்கூடிய 29ஆம் தேதி வரைக்குமாவது கடலுக்குள் இறங்க வேண்டாம். 31ஆம் தேதி வரைக்கும் கடலுக்குள் இறங்குவது பெரும் சவால் தான். 31ஆம் தேதி வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம். 29ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இறங்கக்கூடாது. 29ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று வலுவாகவே இருக்கும். தினசரி காலையிலேயே 60 கிலோமீட்டர் 55 இருக்கும். விட்டு விட்டு வீசும். ஆனால் மாலை இரவில் விடும் நேரம் குறைவு. அடிக்கடி 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 உடனுக்குடனே வீசிக்கொண்டே இருக்கும் கடலில். ஆக வரக்கூடிய 26, 27, 28ஆம் தேதியெல்லாம் ஒட்டுமொத்த அரபிக்கடல், ஒட்டுமொத்த வங்கக்கடல், ஒட்டுமொத்த குமரிக்கடல், மன்னார் வளைகுடா எல்லாமே வலுவான காற்றாக இருக்கும். தரைப்பகுதிகளிலையும் கூட கணவாய் பகுதிகளில் காற்று பகுதிகளோடு வலுவாக இருக்கும். வலுவாக இருந்தாலும் சாரல் மழை வரும். ஆனால் கடற்பகுதிகளில், கடலோர பகுதிகளில், கடற்கரையை ஒட்டிய கடற்பகுதிகளெலாம் மிக வலுவான காற்றாக இருக்கும். தமிழ்நாட்டின் வடகடலோரம் உட்பட, ஆந்திர கடலோரம் உட்பட, குமரிக்கடல், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளுக்கும் குமரிக்கடலையும் ஒட்டுமொத்த அரபிக்கடல் குஜராத் வரைக்குமே வரக்கூடிய 26, 27, 28ஆம் தேதியில் மிக வலிமையான காற்றாக இருக்கும். 31ஆம் தேதி வரை இந்த காற்று இருக்குது. அதுக்கு பிறகு காற்றோட வேகம் குறையும். அதாவது 1ஆம் தேதி கூட இருக்குது காற்று. 31ஆம் தேதி வரைக்கும் மிக கடுமையான காற்று. 1ஆம் தேதி காற்றோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சாலும் அன்றைக்கும் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும். 2ஆம் தேதியும் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும். ஆனால் 31 அளவுக்கு இருக்காது. 31ஆம் தேதி வரைக்கும் 65 கிலோமீட்டர் வேக காற்று. 1ஆம் தேதியிலிருந்து 45 கிலோமீட்டர் வேக கொண்ட காற்று. அதனால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கூட சவால்கள் இருக்கும். கடுமையான சவால். விசைப்படகு பயணிக்கலாம். ஆனால் எடை குறைந்த படகுகள், பிளாஸ்டிக் படகுகள் நீங்கள் பயன்படுத்தி மீன்பிடிப்பு செல்வது என்பது 1ஆம் தேதிக்கு பிறகும் சவால் தான். ஆகவே ஏதோ 5ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுவும் எடை குறைந்த படகுக்கு சவால் நிறைந்திருக்கும். விசைப்படகுகளுக்கு மட்டும் 1ஆம் தேதியிலேருந்து போகலாம். ஆனால் 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் சவாலாக தான் இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து விசைப்படகு போகலாம். அப்படி வச்சுங்க, 3ஆம் தேதியிலேருந்து போகலாம் விசைப்படகு. 3ஆம் தேதிக்கு பிறகும் எடை குறைந்த படகுகளை மீன்பிடிப்பது என்பது மிகவும் சவாலான காரியம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முக்கடலிலும் வலுவான காற்று தொடரும். இந்த காற்று மீண்டும் ஜூன் 2ஆவது வாரத்திலிருந்து வலுப்பெறும். ஜூன் 2ஆவது வாரத்தில் வங்கக்கடலில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவக்காற்றை வலுப்பெறச் செய்யும். கண்டிப்பாக வங்கக்கடல் முழுவதுமே ஜூன் 2ஆவது வாரத்தில் வலுப்பெறும். அரபிக்கடலில் வேணால் ஜூன் 2ஆவது வாரத்தில் மீன்பிடிக்கலாம். ஆகவே வங்கக்கடலில் ஜூன் 3 வரைக்கும் கண்டிப்பாக மீன்பிடிக்க முடியாது. அரபிக்கடலில் ஜூன் 3 வரைக்கும், ஜூன் 1, 2 வரைக்கும் கண்டிப்பாக மீன்பிடிக்க முடியாது அரபிக்கடலில். வங்கக்கடலில் ஜூன் 3 வரைக்கும் முடியாது. நாளை இந்த 6, 7 சவால் நிறைந்த ஒரு விசைப்படகுகளை மீன்பிடிக்கலாம். ஆனால் எடை குறைந்த படகு முடியாது. 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல படிப்படியாக அதிகரிக்க போகிறது வங்கக்கடல் காற்று. ஆகவே 2ஆவது வாரத்தில் வலுவான காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்யணும் மீனவர்கள் அனைவருமே. அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை தான். இலங்கையில் மழை இல்லாத நாளே இல்லை. தினசரி மழை தான். இன்றைக்கும் மழை இருக்குது. இலங்கையில் பெய்வது எல்லாமே இப்பொழுது தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை சாரலாக தென்னிலங்கையில் பொழிந்து கொண்டிருக்கு. அப்பப்போ அங்கொன்றும் இங்கொன்றும் துருள் நனைக்கும் மழை பொழிவெல்லாம் பிற இலங்கையோட கிழக்கு மாகாணங்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்குது. ஆனால் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும். இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழை தான்
மலைகள்லையும் போய் கனமழை பொழிவை கொடுக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு நிலச்சரிவு பாதிப்போ அச்சுறுத்தும் மழை பொழிவோ எதுவும் இல்லை. ஆனால் லேசான மிதமான சற்று கனமழை, சாரல் மழை அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கொழும்பு, காலி, கோட்டை போன்ற பகுதிகளில் இருக்கும். இதை தாண்டி கண்டி மற்றும் ஹம்மந்தோட்டா வரைக்கும் மழை பொழிவு இருந்தாலும் அங்கே 5-6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதற்கு கிழக்கே போக போக அது நனைக்கும் மழையாக தூறல் மழைப்பொழிவாக மாறிடும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலை கொடுக்கக்கூடிய வானிலையாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக இந்த மழைப்பொழிவு இலங்கைக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வேணால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி தீவிரம் குறைந்த மழையாக இருக்கலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஜூன் மாதம் முதல் வாரத்திலையும் ஜூன் 2வது வாரம் என்று தொடர்ந்து எல்லா நாளும் மழை தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இந்த ஆண்டு காற்று பகுதிகளுக்கும் மழை இருக்கும். இந்த ஆண்டு ஜூன் 2வது வாரத்தில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காற்று பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நல்ல மழை இலங்கைக்கு இருக்கிறது. சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 2025 பற்றாக்குறை இல்லாத மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடைவெளி விட்டு தான் பெய்யும். இருந்தாலும் பல ஆண்டுகளாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போதிய மழை இல்லை. தென்மேற்கு பருவமழை தான் இல்லை. ஆனால் வடகிழக்கு பருவமழை அதிகம் கொடுத்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சாதகம் அமையாது. ஆனால் இந்த ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சாதகம் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்தபடியாக காற்று, அதாவது பொதுவாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, நெடுந்தீவு, புத்தளம், இந்த புத்தளத்துக்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கடல் நீரோட்டம், கடல் வெப்பம்லாம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால, வலுவாக இருக்கிற காரணத்தினால காற்றுடன் கூடிய, அதாவது காற்றும் இருக்கும், சாரல் மழையும் இருக்கும், காற்று சுழற்சி உருவாகும். இதனால் நல்ல மழை பொழிவும் சில நாள் பொழியும். ஆக இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வலிமையான நீரோட்டம் மற்றும் கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால காற்று சுழற்சி இலங்கையை ஒட்டி உருவாகி தென்மேற்கு பருவமழை காலத்திலும் மழைப்பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் அது தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் மிக அதிகமான மழை, சராசரிக்கு மிக அதிகமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை என்பது இந்த ஆண்டு இலங்கைக்கு பாதிக்கிற மழையாக இருக்குது. பல இடங்களில் வடகிழக்கு பருவமழை சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும், வலுவான நிகழ்வு மிகவும் வலுவான மழை தரும். ஆகவே அதிக மழைப்பொழிவு தரக்கூடிய அமைப்பாக தான் வடகிழக்கு பருவமழை நிகழ்வு எல்லாமே இருக்கும். வடகிழக்கு பருவமழை 2026 பிப்ரவரி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு. ஆகவே மழைப்பொழிவு பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது. பெய்யக்கூடிய மழையை நீங்கள் சேமித்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி திட்டமிட்ட வேளாண்மை செய்யணும். ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு தொடர்ந்து இலங்கைக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய சாரல் என்பது தொடரும். அதற்கு பிறகும் வெப்பசலன இடைமழை பொழிவோட காற்று சுழற்சியில் இணைந்த மழைப்பொழிவு இலங்கைக்கும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.